ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டைரக்ட் டேக்ஸ். ஓகே, டைரக்ட் டேக்ஸ்ல டேக்ஸ் ஆன் இன்கம் ஆன் ஆஃப் சர்டன் டொமஸ்டிக் கம்பெனி செக்ஷன் 115BA. ஸோ இந்த செக்ஷன்ல நியூ அமெண்ட்மெண்ட்ஸ் கூட இருக்கு. ஸோ அதுக்காக இந்த செக்ஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? அண்ட் தென் இந்த செக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன் யாருக்கு அப்ளிகபிள்னா அப்ளிகபிள் டு டொமஸ்டிக் கம்பெனி. ஓகே, டாக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 25%. ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் வந்து டொமஸ்டிக் கம்பெனிக்கு அப்ளிகபிள். ஓகேவா? அண்ட் தென் கண்டிஷன்ஸ் வந்து இந்த செக்ஷன் நம்ம அவைல் பண்ணி அந்த ஒரு டொமஸ்டிக் கம்பெனி 25% ரேட் ஆஃப் டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இந்த கம்பெனி வந்து இந்த டொமஸ்டிக் கம்பெனி ஃபுல்ஃபில் பண்ணணும்னா, கம்பெனி ஷுட் பி மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷனா இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங்காவோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாவோ தான் இருக்கணும் இந்த கம்பெனி. ஓகேவா? இந்த டொமஸ்டிக் கம்பெனி சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டராவோ ஒரு சர்வீஸோ இருக்கக்கூடாது. ஓகே, மேனுஃபேக்சரரா இருக்கணும், ப்ரொடக்ஷன் ஏதாவது ஒன்றில் தான் இருக்கணும். ஓகேவா? ஒன்லி. ஓகேவா? கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் ஆஃப்டர் 1/3/2016 அப்புறம் அந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? செட்டப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/3/2016 இருக்கணும். கம்பெனி ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து 25%. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனியோட ப்ராஃபிட். ஓகேவா? கம்பெனியோட என்பியோட டாக்ஸ் ரேட் தான். ஓகே, அந்த இன்னொரு கண்டிஷன் என்னன்னா அவங்களோட டோட்டல் இன்கம் எப்படி கம்ப்யூட் பண்ணியிருக்கணும்னா, ஸோ அவங்க டோட்டல் இன்கத்தோட டாக்ஸ் ரேட் 25%. அவங்க டோட்டல் இன்கம் எப்படி கம்ப்யூட் பண்ணியிருக்கணும்னா, டெப்ரிசியேஷனா இருந்தா அண்டர் செக்ஷன் 32 அவைல் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க 32 வந்து அவைல் பண்ணியிருக்கலாம். ஓகே, அண்ட் தென் அதர் தென் செக்ஷன் 32(1)(IA). ஓகேவா? ஸோ இந்த அடிஷ்னல் டாக்ஸ் இருக்கும்ல, அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் இருக்கும்ல, இது வந்து அவங்க அவைல் பண்ணியிருக்க கூடாது. ஓகே, ஸோ இந்த செக்ஷன் அவைல் பண்ணியிருக்க கூடாது, இந்த செக்ஷன் அவங்க அவைல் பண்ணியிருக்கலாம். 32 வந்து அவைல் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ எந்த பிளாக் ஆஃப் அசெட்னாலும், ஓகேவா, எனி பிளாக் ஆஃப் அசெட் entitled to more than 40% மேல எதுக்கும் வந்து அசட்டோட டெப்ரிசியேஷன் அவங்க கழிக்க கூடாது. ஓகே, ஸோ இதான் டெப்ரிசியேஷன் கால்குலேஷனுக்கு. அந்த அவங்க இன்கம் கம்ப்யூட் பண்றதுல அவங்க வித்தவுட் எனி டிடக்ஷன், இப்ப நான் சொல்ல போற எந்த டிடக்ஷனும் அவங்க போடவே கூடாது. ஓகே, ஸோ இது மட்டும் அவைல் பண்ணிக்கலாம், இது அவைல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்ப நான் சொல்ல போறதே அவைல் பண்ணிக்க கூடாது. ஓகே, அண்டர் செக்ஷன் 10AA செக்ஷன் 32. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான். ஓகே, 1A. ஓகே, and under section 32AC, 32AD, and then 33 series கூட 33AB, 33ABA, 35(1)(11). ஓகே, 35(1)(11)A. ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன்ஸ் எதுவுமே அவங்க அவைல் பண்ணியிருக்கவே கூடாது. ஓகே, பட் ஆனா அவங்க எலிஜிபிள் டிடக்ஷன் என்ன பண்ணிக்கணும்னா,
அண்டர் செக்ஷன் 80JJA. ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் அவங்க அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எதையுமே அவங்க அவைல் பண்ணக்கூடாது. 32 ஒரு நியூ அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் அவங்க அவைல் பண்ணக்கூடாது. இந்த செக்ஷன்ஸ் எதுவும் அவைல் பண்ணக்கூடாது. பட் ஆனால் இதை மட்டும் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னன்னு தெரியும்லப்பா, ஒரு நியூ எம்ப்ளாயி நம்ம கம்பெனிலேயோ நம்ம மேனுஃபேக்சரிங்லேயோ ஆட் பண்ணிக்கும் போது அதுக்குரிய டிடக்ஷன். ஓகே, ஸோ இந்த டிடக்ஷன் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்லேருந்து இந்த இயருக்கு எவ்வளோ பேர் புதுசாக வராங்களோ அந்த எம்ப்ளாயோட சேலரிக்கு எடுத்துக்கிற டிடக்ஷன் தான் இது. ஓகே, ஸோ இதை அவங்க அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் அவங்களோட ப்ராஃபிட் ரேட் நம்ம சொல்லியாச்சு. அண்ட் தென் ரேட் ஆஃப் டேக்ஸில் அதர் ரேட் ஆஃப் டாக்ஸஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆன் வேரியஸ் அதர் இன்கம்லாம் இருக்கும்லப்பா. அதர் தென் கம்பெனி இன்கம் இல்லாமல் நம்மளுக்கு வேற ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம். ஆர் அதர்வைஸ் நம்மளோட அசட்ல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்கும் எவ்வளோ ரேட் ஆஃப் டேக்ஸ்னா அதர் இன்கம்ல 25%. ஓகேவா? ஸோ இதுவும் 25 தான், இதுவும் 25 தான். அந்த டேக்ஸ் ஆன் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டெப்ரிசியேட்டபிள் அசட். ஓகேவா? டெப்ரிசியேட்டபிள் அசட்ல ஒரு ஷார்ட் டேர்ம் கெயின் ஓகேவா கிடைச்சதுன்னா அதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்மளுக்கு, அதுவும் 25 தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மூணுக்குமே 25 தான். ஓகேவா? ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கும்ல, அதுவும் இதுல அவைலபிள் தான். ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டாக்ஸ் செக்ஷன் 111 111 இருக்கும்லப்பா, அதெல்லாம் ஸ்பெஷல் ரேட் தானே. டொமஸ்டிக் கம்பெனியோட 111. ஓகே, 111ல இருந்து 115 பிபிஜி இந்த செக்ஷனுக்குள்ள ஃபுல்லாமே ஸோ அந்தந்த ரேட் எவ்வளவோ. இப்போ எக்ஸாம்பிள் வந்து செக்ஷன் 111A எவ்வளோப்பா டேக்ஸ் நம்மளுக்கு, 15%. செக்ஷன் 112க்கு 2A. ஓகேவா? ஸோ இதுக்கு 10%. இது என்னப்பா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஒரு ஈக்விட்டி பாண்டையோ ஒரு ஈக்விட்டி ஷேருக்கோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வர்ற ரிட்டர்ன்ல நம்மளுக்கு எவ்வளோப்பா இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகும். இதுவும் அதே மாதிரி தான். இது ஷார்ட் டேர்ம் அண்ட் தென் இது லாங் டேர்ம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ஈக்விட்டி யூனிட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. ஓகேவா? ஒரு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், ஈக்விட்டி யூனிட்டா இருக்கட்டும், ஸோ அதை விற்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற லாபம். ஓகேவா? ஸோ செக்ஷன் 111A 15%, 112ல 10%. ஸோ இந்த அப்ளிகபிள் இதுதான் ஸ்பெஷல் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து கன்சர்ன் ரேட்டு தான். ஓகேவா? அந்த செக்ஷன்ல என்ன, அந்த ப்ரொவிஷன்ல என்ன ரேட் சொல்றாங்களோ அந்த ரேட் தான் இதுக்கும் அப்ளிகபிள். ஓகேவா? அண்ட் தென் எஸ் சர்சார்ஜஸ். ஓகே, சர்சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஸ்லாப் ரேட்டு தான். ஓகேவா? கம்பெனிக்குரிய டொமஸ்டிக் கம்பெனியோட ஸ்லாப் ரேட் தான் அப்ளிகபிள். ஓகே, ஓகேவா? ஸோ இதுக்கு என்னப்பா ஸ்லாப் ரேட்டு, இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப் டு 1 crore nil. ஓகே, 1 crore இருந்து 10 crores வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோப்பா, 7%. above 10 crores நம்மளுக்கு 12%. ஓகேவா? ஸோ இதான் சர்சார்ஜஸோடது. ஸோ சர்சார்ஜஸ் எவ்வளவோ அதான் இதுக்கும் அப்ளிகபிள். ஓகே, அண்ட் தென் இது வந்து மேட் ப்ரொவிஷன் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? மேட் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் தான். ஓகே, மேட் ப்ரொவிஷன் இதுல அப்ளிகபிள் தான். ஓகே, ஸோ இந்த டேக்ஸ்ல டேக்ஸ் ஆன் இன்கம் ஆன் சர்டைன் டொமஸ்டிக் கம்பெனி. ஸோ இது ஒரு டொமஸ்டிக் கம்பெனிக்கு
விச் இஸ் மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷனாக இருக்கணும். நம்மளோட டொமஸ்டிக் கம்பெனி எப்படி இருக்கணும், மேனுஃபேக்சரிங் ஆர் டொமஸ்டிக் கம்பெனி. டேக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 25%. ஓகேவா. ஸோ இதோட டேக்ஸ் ரேட் எல்லாமே 25 தான் இருக்கும். ஓகேவா. அதர் இன்கம்க்கும் 25 தான். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்ல இருக்கிறனா 25 ரேட் தான். ஓகேவா. ஸ்பெஷல் ரேட் எல்லாமே அந்தந்த ப்ரொவிஷன்ல என்ன ரேட் சொல்லியிருக்காங்களோ அந்த ரேட் அப்ளிகபிள் ஆகும். ஓகே. சர்சார்ஜஸ். அண்ட் தென் முக்கியமான பார்ட் இதுதான். நம்மளோட இன்கம் வந்து இப்படிதான் கம்ப்யூட் பண்ணிருக்கணும். டெப்ரிசியேஷன் 32 மட்டும் கொடுத்துருக்கணும். அடிஷனல் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்க கூடாது. ஓகே. அண்ட் தென் நியூ எம்ப்ளாயியை அவைல் பண்ற டிடக்ஷன் கொடுத்துருக்கலாம். பட் ஆனா இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் டிடக்ஷன்ஸ் இருக்கும்ல, ஸோ இதெல்லாம் இதுக்கு அவைல் பண்ணிக்க கூடாது. ஓகேவா. ஒரு மேனுஃபேக்சரிங் கொடுத்துருப்பாங்கல்ல ஸ்பெஷல் டிடக்ஷன்ஸ், ஸோ அந்த டிடக்ஷன்ஸ் எதுவுமே இதுல அவைல் பண்ணக்கூடாது. ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது, இதுதான்ப்பா இப்ப புதுசா ஆட் பண்ணியிருக்கிற செக்ஷன். டேக்ஸ் ஆன் இன்கம் ஆஃப் certain domestic company, section 115 BAA. ஓகே. ஸோ இது வந்து ஒரு நியூ செக்ஷன் பா, இப்போதான் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த செக்ஷன். ஓகேவா. ஸோ இதுவும் அதே இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 115 BA மாதிரி தான். ஓகேவா. 115 BA மாதிரி தான். இதுவும் டொமஸ்டிக் இதுவும் ஒரு டொமஸ்டிக் கம்பெனி தான். அப்ளிகபிள் டு டொமஸ்டிக் கம்பெனிக்கு தான் அப்ளிகபிள். அண்ட் தென் இதோட ரேட் ஆஃப் டாக்ஸ் 22%. ஓகேவா. ஸோ இதோட ரேட் ஆஃப் டாக்ஸ் எவ்வளோ, 22%. சர்சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா flat at 10% plus chess 4%. ஓகேவா. ஸோ அதுக்கும் செஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ இது 10% plus surcharges. இது வந்து ஸ்லாப் ரேட்டுன்னு போடுவோம். பிளஸ் செஸ் வந்து 4%. ஓகேவா. ஸோ இது 115 BAல. இங்க BAல rate of tax 22% plus surcharges flat. ஓகேவா. எவ்வளோ டர்ன் ஓவர் அவங்களுக்கு இருந்தாலும் ஃபிளாட்டா 10% தான். ஓகே. அண்ட் தென் இப்போ ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் டாக்ஸ் ரேட் இருக்கும்ல, அண்டர் செக்ஷன் 111 இருந்து அண்டர் செக்ஷன் 115 BBG. ஸோ இது வரைக்கும் அந்த ப்ரொவிஷன்ல என்னென்ன டேக்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதே டேக்ஸ் அப்படியே அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா. அதே மாதிரி இப்ப அதுல பார்த்தோம்லப்பா, BAல ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டெப்ரிஷியேட்டபிள் அசெட். ஓகேவா. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா இதுல 22%. ஓகேவா. ஸோ இதோட ரேட்டே தான் நம்ம இதுக்கும் கொடுக்குறோம். ஓகே. ரேட் ஆஃப் டேக்ஸ். அதர் இன்கத்தோட டேக்ஸ், அதர் இன்கம் பாத்தீங்கன்னா 25%. ஓகேவா. இது மட்டும்தான் மாறும். ஓகே. ஸோ இப்போ ரேட் ஆஃப் டாக்ஸஸ்லாம் பார்த்தாச்சு. ஓகே. அண்ட் தென் ஸோ இதோட கண்டிஷன்ஸ். ஓகேவா. ஸோ இது வந்து எலிஜிபிள் டு ஆப்ட். அந்த கம்பெனி எப்படியா இருக்கணும், இதுவும் அதே மாதிரி தான். மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் ஆர் சர்வீசஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா. அந்த இதுல என்ன பார்த்தோம், நம்ம வெறும் மேனுஃபேக்சரிங்கும் ஒரு ப்ரொடக்ஷனும் தான் பார்த்தோம். ஸோ இங்க வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ்ல தென் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த பிஸ்னஸ் வேணாலும் இதை அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா. அண்ட் தென்
இவங்களோட இன்கம் எப்படி கம்ப்யூட் பண்ணிருக்கணும், ஓகேவா? இவங்க இன்கம் இதே மாதிரி தான் அண்டர் செக்ஷன் 32 அவைல் பண்ணிருக்கணும். 32(1) அவைல் பண்ணிருக்க கூடாது. ஓகேவா? சோ இது அவைல் பண்ணிருக்கணும், இது அவைல் பண்ணிருக்க கூடாது. ஓகே, அதே மாதிரி தான் வித்தவுட் எனி டிடக்ஷன். ஓகேவா? சோ இந்த டிடக்ஷன்ஸ்லாம் வந்திருக்க கூடாது. அதே தான் அண்டர் செக்ஷன் 10AA 32(1) 1A 32AD 33AB 33ABA 35 சீரீஸ்ல 111 35(1) 11A. ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே அவைல் பண்ணியிருக்கவே கூடாது. 35 சீரீஸும் அவைல் பண்ணியிருக்க கூடாது. ஸோ இதுதான் இதோட கண்டிஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ சர்வீஸ் ப்ரொவைடரும் இதுல வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, இதுல வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒன் வேர்ட் கேட்கறதுல சான்சஸ் இருக்கு. அண்டர் செக்ஷன் 80LA. ஸோ இந்த அண்டர் செக்ஷன் 80LAனா என்னன்னாப்பா, ஒரு ஒரு ஷெட்யூல்டு பேங்கோட பேக் ஆஃபீஸா இருப்பாங்க. ஓகேவா? being a scheduled bank or any bank incorporated. ஓகேவா? சோ ஒரு scheduled banko or any bank incorporated as a under banking regulation act. ஓகேவா? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற ஒரு ஷெட்யூல்டு பேங்க், இல்லைன்னா ஒரு ஒரு ரெகுலேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற ஒரு பேங்க். ஓகேவா? சோ விச் எவர் மேபி அவங்களோட ஆஃப் ஷோர் யூனிட் இன்னும் செஸ்ல இருக்கு அப்படின்னா அவங்களும் இத வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட ஸ்டேட் பேங்க் இருக்கு. அவங்களோட ஆஃப் ஷோர் யூனிட் வந்து பேக் ஆஃபீஸ், அந்த அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் ஆஃப் ஷோர் யூனிட்னு சொல்லுவோம். ஸோ அது செஸ்ல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இது வந்து எக்ஸப்ஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? அவங்க டாக்ஸ் ரேட்லாம் இப்படிதான் பண்ணிருக்கணும். அந்த முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னன்னா, அண்டர் செக்ஷன் இந்த 80 இந்த 115BAக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். அண்டர் செக்ஷன் 150BA அண்ட் நெக்ஸ்ட் வரப்போற நெக்ஸ்ட் நான் சொல்ல போறேன் 115BAB. ஸோ இந்த 3 செக்ஷனுக்குமே இந்த கண்டிஷன் வந்து ஜென்ரல் தான். ஓகேவா? அண்டர் செக்ஷன் 139(1). ஸோ இந்த செக்ஷனை நான் அவைல் பண்ணி இப்போ நார்மலா டொமஸ்டிக் கம்பெனிக்கு நார்மல் ப்ரொவிஷன் விழுப்பா 30% பே பண்ணுவான். ஆர் ஒரு 400 crores கீழே அவங்களோட டாக்ஸ் ரேட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 25%. 400 crores மேல அவங்களோட டேர்ன் ஓவரோ இல்ல கிராஸ் ரெசிப்டோ இருக்கு அப்படின்னா 30%. ஓகேவா? ஸோ அப்படி இல்லாம இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ல அவங்க அவைல் பண்ணிக்கும் போது கண்டிப்பா அண்டர் செக்ஷன் 139(1)ல ஃபைல் வந்து ரிட்டர்ன். ஓகேவா? ஃபைல் த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஓகேவா? ஸோ அண்டர் செக்ஷன் 139(1)க்கு கீழே இவங்க டாக்ஸ் ஆஃப் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிருக்கணும். ஓகேவா? இதுதான் ஒரு முக்கியமான கண்டிஷன். ஓகே, so and then மூணாவது செக்ஷன்
tax on income of new manufacturing domestic company. Okay, so in this section new தான் under section 115 BAB. okay, so இதுவும் new தான், new section தான். okay, so இதோட conditions என்ன? applicable to first இது வந்து domestic company-ஆ தான் இருக்கணும். okay, இது ஒரு டொமஸ்டிக் கம்பெனியா தான் இருக்கணும். அண்ட் தென் இதோட முக்கியமான கண்டிஷன், அவங்க செட்டப் அண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி ஆன் ஆர் ஆஃப்டர் 1/10/2019, அதாவது லாஸ்ட் அக்டோபருக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி வந்து செட்டப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அவங்க செட்டப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்டோபர் 1க்கு அப்புறம் தான் அவங்க பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த என்டிட்டி வந்து ஷுட் பி மேனுஃபேக்சரிங்காக தான் இருக்கணும். சர்வீஸ் ப்ரொவைடர் இதுக்கு அலவபிள் இல்லை. ஓகேவா, மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷனாக தான் இருக்கணும். ஓகேவா, இவங்களோட ரேட் ஆஃப் டாக்ஸஸ். ஓகேவா, டாக்ஸ் ஆன் இன்கம். ஓகேவா, இந்த டொமஸ்டிக் கம்பெனியோட ஏர்னிங்ஸ், அதோட இன்கத்துக்கு ப்ராஃபிட் வர ரேட் வந்து 15%. ஓகேவா, டாக்ஸ் ஆன் வேரியஸ் அதர் இன்கம். ஓகேவா, இந்த கம்பெனியோட அதர் இன்கம்க்கு எவ்வளோ டாக்ஸ்? 22%. அண்ட் தென் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், டெப்ரிஷியேட்டபிள் அசெட்ஸ் இருக்கும்லப்பா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 22%. ஓகேவா, ஸோ கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல செக்ஷன் 115 BA BAA, ஸோ அதை விட இதுல ரேட் ஆஃப் டாக்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான். ஓகேவா, அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரேட் டாக்ஸஸ் ஆர் applicable. ஓகேவா, ஸோ அதான் அண்டர் செக்ஷன் 1112ல இருந்து 115 BBG வரைக்கும். ஓகேவா, ஸோ அந்தந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். அந்த முக்கியமான விஷயம் சர்சார்ஜஸ். சர்சார்ஜஸ் வந்து இதுக்கு எவ்வளோப்பா? 10% அட் ஃபிளாட். ஓகே, அண்ட் தென் இதோட செஸ் 4%. ஓகேவா, ஸோ இதுக்கு மேட் ப்ரொவிஷன் நாட் அலவுட், இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இதோட கண்டிஷன்ஸ். ஓகே, அண்ட் தென் முக்கியமான கண்டிஷன் இதே மாதிரி தான். அந்த டிடக்ஷன் நம்ம இன்கம் கம்ப்யூட் பண்ணுவோம்ல, டிடக்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ அதான் சேம் தான் அண்டர் செக்ஷன் applicable same as per இதுக்கு முன்னாடி செக்ஷன்ல பார்த்தோம்லப்பா BA. ஓகேவா, ஸோ அந்த செக்ஷன்ல என்ன சொன்னாங்களோ அதுதான் இதுக்கும் அப்ளிகபிள். ஓகேவா, இதுக்கும் டெப்ரிசியேஷன் வந்து அண்டர் செக்ஷன் 32 படி எடுத்திருக்கணும். 32 அந்த நியூ ப்ரொவிஷன்ல எடுத்திருக்க மாட்டோம். 80JJAA வந்து இதுக்கு அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் முக்கியமான கண்டிஷன் அண்டர் செக்ஷன் 139(1) படி இவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும். ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் should be filed. ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? அவ்வளவுதான் இந்த செக்ஷனோடது. இது எல்லாத்தையும் நான் கம்பேர் பண்ணி ஒரு டேப்லர் காலமா போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஒரு கம்பேரிசன் தான். ஓகேவா, ஸோ இதோட எலிஜிபிலிட்டி, நேச்சர் ஆஃப் பிசினஸ். BAல பார்த்தீங்கன்னா இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியா மட்டும்தான் இருந்தது. BAAல வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன், மேபி வந்து மேனுஃபேக்சரிங்லாம் இருக்கலாம், சர்வீஸாகவும் இருக்கலாம். ஓகே, BAAல
மேனுஃபேக்சரிங்கா மட்டும்தான் இருக்கணும். ஓகே, அண்ட் தென் எலிஜிபிள் ஆஃப் நியூ எக்ஸிஸ்டிங் கம்பெனி. ஓகேவா, எனி என்டிட்டினாலும் இருக்கலாம், இதுவும் எனி என்டிட்டி. பட் இது வந்து ஆன் ஆர் ஆஃப்டர் 1/10/2019 அப்புறம் தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ஃபைல் ரிட்டர்ன் பண்றாங்கல்ல அப்பயே இதை ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா, இந்த கண்டிஷனை நான் இந்த செக்ஷனை நான் அவைல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபைல் ரிட்டர்ன் பண்ணும் போதே அவங்க அவைல் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதோட ரேட் ஆஃப் டாக்ஸ் 25, 22, 15. ரேட் ஆன் வேரியஸ் அதர் இன்கம் வந்து இங்க 25, 25, 22. ஓகேவா, ரேட் ஆஃப் டாக்ஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட டெப்ரிஷியேட்டபிள் அசெட்ஸ் இங்க 25, 22, 22. ஓகே, அண்ட் தென் இன்கம் டேக்ஸ் ஆன் ஸ்பெஷல் ரேட். ஸோ அண்டர் செக்ஷன் 111 இருந்து 115 பிபிஜில எந்த சேஞ்சஸுமே இல்லை. அந்த டாக்ஸ் ரேட் எவ்வளவோ அதுதான் அப்படியே அப்ளிகபிள் ஆகும் மூணுக்குமே. அண்ட் தென் சர்ச் சார்ஜஸ் இங்க ஸ்லாப் ரேட், இங்க பிளாட், ரெண்டுக்குமே. ஓகே, ஸோ இங்க வந்து ஸ்பிளிட் அப் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஓகேவா, ஸோ இங்க நம்ம சொன்னோம் தெரியுமா, இது வந்து ஒரு பழைய கம்பெனியாவும் இருக்கலாம், புதுசாவும் இருக்கலாம். இதுவும் பழசாவும் இருக்கலாம், புதுசாவும் இருக்கலாம். பட் இது அதே தான், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இங்க கிடையாது. பழசுனாலும் புதுசுனாலும் ஓகே தான். பட் இங்க இங்க வந்து நாட் எலிஜிபிள். ஓகே, இங்க எலிஜிபிள் டு ஆப்ட் எந்த கம்பெனினாலும், ரெஸ்ட்ரிக்ஷன் கம்பெனி. ஓகே, ஸோ இது முக்கியமான பாயிண்ட். இன்ஸ்டால்டு ஆர் யூஸ்டு மெஷினரி ஆர் பிளான்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஸோ இது பழைய கம்பெனியோ புதிய கம்பெனியோ நம்ம இந்த இது எடுத்துக்கலாம்னும் போது பழைய மெஷின்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், புதுசுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி தான், பழைய மெஷின்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க ஒரு புது கம்பெனி, ஸோ நியூ மெஷின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பட் நாட் அலவுட் பியாண்ட் 20%. அவங்க நியூ கம்பெனியோட நம்ம 32 ஏசில நம்ம கால்குலேட் பண்ணுவோம்லப்பா நியூ மெஷினரியோட கால்குலேஷன். ஸோ அதுவும் இதுவும் ஒரே கால்குலேஷன் தான், சேம் தான். ஓகேவா, ஸோ லாஸ்ட் இயர் என்னோட லாஸ்ட் அசஸ்மெண்ட் இயர்ல என்னோட நியூ மெஷினரியோட டோட்டல் வேல்யூல 20%க்கு மேல அந்த ஓல்டு கம்பெனியோட ஓல்டு மெஷினோட வேல்யூல இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள், நியூ மெஷினரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் நான் 2 லட்சத்துக்கு வச்சிருக்கேன் நியூ மெஷினரி. ஓகேவா, ஸோ இப்போ ஓல்டு மெஷினரியோட வேல்யூ எனக்கு எவ்வளவுக்கு மேல இருக்கக்கூடாது, 40,000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளவுதான் கால்குலேஷன். ஓகே, ஸோ இந்த செக்ஷனை எப்ப நான் ஆட் பண்ணிக்கலாம், எந்த ப்ரீவியஸ் இயர்ல வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இதே எப்பனாலும் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன் இருக்கும்ல, ஸோ இது ஃபைல் பண்ணும் போதே நான் இதை அவைல் பண்ணிக்கணும். ஓகே, இதுல டிடக்ஷனோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? எஸ், அந்த அண்டர் செக்ஷன் 32, 34 செக்ஷன் 32, 33, 35 இதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்க இருக்குல்லப்பா. ஸோ இதுக்கும் எஸ் 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 தான் உங்களுக்குமே இருக்கு. ஓகே, மேட்டோட ப்ரொவிஷன் இதை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் மேட்டோட ப்ரொவிஷன்ல அப்ளிகபிள் ஆகணும். ஸோ இது ஒரு மேட் ப்ரொவிஷன் இந்த 2 செக்ஷனுக்கும் அவைல் கிடையாது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 செக்ஷனுக்கு மட்டும் இல்ல, அடிஷனல் இன்ஃபர்மேஷனா சொல்றேன், இன்சூரன்ஸ் கம்பெனியும் மேட் ப்ரொவிஷனை அவைல் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இப்ப லாஸ்ட் இயர் வரைக்கும் 1 வேர்ட்ல கேட்டுட்டு இருந்தாங்க மேட் ப்ரொவிஷன் எந்த கம்பெனி அவைல் பண்ணிக்க முடியாதுன்னு. ஒரு 1 வேர்ட் வந்துட்டே இருந்தது இன்சூரன்ஸ் கம்பெனின்னு. இப்போ 3. ஓகேவா, அண்டர் செக்ஷன் 115 BAA, செக்ஷன் 115 BAB அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்போ 3 கம்பெனி, இது புதுசு, இந்த 1 வேர்ட் கேட்கற சான்சஸ் இருக்கு. ஓகேவா, அண்ட் மேட் கிரெடிட் இங்க அலோவ் பண்ணிக்கலாம், இங்க இது ரெண்டும் நாட் அலோவ். ஓகேவா, ஹோப் சோ இந்த செக்ஷன் உங்களுக்கு எல்லாமே இது புரிஞ்சிருக்கும்னு. வேற ஏதாவது செக்ஷன்ஸ், வேற ஏதாவது சம்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி ஸ்டார்ட்.